ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நேம் இல்லாத ஒரு ஃபோல்டர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேம் மட்டும் இல்லை, அந்த ஃபோல்டருக்கு வந்து ஐக்கானும் இருக்காது. ஸோ நேம் ஐக்கான் ரெண்டுமே அந்த ஃபோல்டருக்கு இல்லைன்னா அந்த ஃபோல்டர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், உங்கள் கண்ணுக்கே தெரியாது. பாருங்கள், என்னோடய டெஸ்க்டாப்பில் கூட அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு இன்விசிபிள் ஃபோல்டர் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட மவுஸ் பாயிண்டரில் வச்சா மட்டும்தான் அந்த ஃபோல்டர் வந்து இருக்கிறதே நமக்கு தெரியுது. சரி வாங்க, நம்ம நேம் ஐக்கான் ரெண்டுமே இல்லாத ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஃபோல்டர் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த லொக்கேஷனில் வேணும்னாலும் அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப் லொக்கேஷனில் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூ ஆப்ஷன் மேலே நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் வந்து ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபோல்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். நீங்கள் நியூ ஃபோல்டர் தான் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற ஃபோல்டர்ஸில் கூட இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்து ரீநேம் பண்ணுங்கள். ரீநேம் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இந்த ரீநேம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோல்டருக்கு வந்து நியூ ஃபோல்டர்னு நேம் இருக்குது இல்லையா, இந்த நேமை வந்து கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிவிடுங்க. எல்லா லெட்டர்ஸையுமே டிலீட் பண்ணி இந்த மாதிரி பிளாங்காக பண்ணிக்கோங்க. இப்போ தான் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டான சில ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் பண்ணணும். ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஆல்ட் கீயை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் ஆல்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. லெஃப்ட் ஹேண்டில் ஆல்ட் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் ஹேண்டில் 0160 நம்பர்ஸ் வந்து டைப் பண்ணுங்கள். 0160 டைப் பண்ணதுக்கப்புறம் ஆல்ட் கீயை வந்து விட்டுருங்க. இப்போ நீங்கள் என்டர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த என்டர் பட்டனை கிளிக் பண்ணதுமே பாருங்கள், இந்த ஃபோல்டர் வந்து நேம் இல்லாமல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த 4 ஸ்டெப்ஸையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த நேம் இல்லாத ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நான் இன்னொரு டைம் உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனமாக பாருங்கள். நீங்கள் கீபோர்டில் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0160 நம்பர்ஸ் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆல்ட் கீயை விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நேம் இல்லாத ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம நேம் இல்லாத ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஃபோல்டருக்கு வந்து ஐக்கான் இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்ம ஃபோல்டர் வந்து இன்விசிபிள் ஆகிடும். நேம் ஐக்கான் ரெண்டுமே இல்லைன்னா நம்ம ஃபோல்டர் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ நம்ம ஃபோல்டரோட ஐக்கானையும் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை பண்ணுறதுக்கு நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கஸ்டமைஸ் டேபை வந்து கிளிக் பண்ணுங்கள். கீழே இருக்கிற இந்த சேஞ்ச் ஐகான்ஸுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஃபோல்டருக்கு வந்து இத்தனை டைப் ஆஃப் ஐகான்ஸ் வந்து செட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக நம்ம ஃபோல்டருக்கு இருக்கிற ஐகான் இது தான். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே இருக்கிற இந்த ஆரோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிளாங்காக ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி கீழே இருக்கிற ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ திரும்ப ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம ஃபோல்டர் வந்து இன்விசிபிள் ஆகிடுச்சு. நம்ம ஃபோல்டருக்கு வந்து நம்ம எந்த நேமும் செட் பண்ணலை. அது மட்டும் இல்லை, அதோட ஐக்கானையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம ஃபோல்டர் வந்து நம்ம கண்ணுக்கே தெரியல. உங்கள் மவுஸ் பாயிண்டரில் இந்த ஃபோல்டர் மேலே வச்சாதான் உங்களுக்கு அந்த ஃபோல்டர் இருக்கிறதே தெரியும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் பார்க்க முடியும். தேவைப்பட்ட இந்த ஃபோல்டருக்கு வந்து நீங்கள் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற இந்த ஃபோல்டருக்கு வந்து நேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.